ஹாய் நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸில் வந்து பார்ட் 2 சைக்காலஜி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த சைக்காலஜியில் உள்ள கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். சைல்டு சைக்காலஜி அண்டு பெடகாஜி அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 1லேருந்து 10 வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாபிக் மெயின் டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின் டாபிக் உள்ளே வந்து நிறைய சப் டாபிக்ஸ் வந்து வரும். அது எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒன் வேர்டு டைப்பில் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம். அதை நிறைய பேர் எடுத்து பார்க்க தெரியலன்னு சொல்லிட்டு ஓயாமல் வந்து தனியாக வந்து டெலிகிராமில் கேட்குறீங்க. அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, தனியாகவே யூனிட் வைஸ் வந்து நம்ம மறுபடியும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. தமிழ் மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். 2ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2/7/2025 ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்குமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அதாவது பிஓ எக்ஸாம் சிலபஸில் உள்ள டாபிக் தமிழ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்சில். மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த போர்ஷன்ஸ் 6th to 10th ஸ்டாண்டர்ட் வேறு இருக்குமே அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சப்போஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து ₹100 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ சைக்காலஜிக்கான டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். யூனிட் 1 அப்படின்னு எடுத்தோம்னா மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே சப் டாபிக் நிறைய வரும். யூனிட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா அறிதல் திறன் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3ன்னு பார்த்தோம்னா சமூக மன வளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி. யூனிட் 4 பார்த்தோம்னா கற்றல். யூனிட் 5 நுண்ணறிவும் ஆக்கத்திறனும். யூனிட் 6 ஊக்கமும் குழு பரிமாணமும். யூனிட் 7 ஆளுமையும் அளவிடுதலும். யூனிட் 8 மனநலமும் மனநலவியலும். யூனிட் 9 பார்த்தோம்னா வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும். யூனிட் 10th பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் வரலாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு 10th யூனிட் வரை கொடுத்துருக்காங்க. இதில் 9 யூனிட் வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். இந்த 10வது யூனிட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூனிட். மற்றதை விட வந்துட்டு நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும், பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் வேர்டு டைப்பில் வந்துட்டு சைக்காலஜிக்கு வந்து பிடிஎஃப் வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.